நமஸ்தே. தர்மத்துக்குன்னு ஒரு மிக சிறந்த மேன்மை, ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பார்த்தீங்கன்னா, பாவத்திற்கும், புண்ணியத்திற்கும் கடமைப்பட்டவர்கள். ஒரு மனிதனிடம் பாவமும் மிகுந்து இருக்கலாம், புண்ணியமும் மிகுந்து இருக்கலாம். இதுல ஒரு மனிதனுடைய பாவத்தை ஒரு சில நேரங்களில், ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை குறைக்கும், நீக்கும், விமோசனம் அளிக்கும் சக்தி இறைவனுக்கு இருக்காங்க. ஆனால் எந்த காரணத்தைக் கொண்டும் ஒரு மனிதனுடைய புண்ணியத்தை, தர்மத்தை, அதன் விளைவாக எழும் பயன்களை தடுத்து நிறுத்த இறைவனுக்கே அதிகாரம் இல்லைங்களாம். இத வலியுறுத்த வந்த ஒரு உதாரணம் தான் கர்ணன் அப்படின்னு சொல்லுவோம் மகாபாரதத்துல. மரணிக்கும் தருவாயில், அதாவது அர்ஜுனன் அம்பு விட விட அது பூமாலையாக உருவெடுத்துக் கொள்கிறது. அதாவது கர்ணன் செய்த தான தர்மமானது அவருக்கு வர இருந்த அந்த ஆபத்தை, அதாவது உயிரையே எடுக்கும் அந்த ஆபத்தில் இருந்து தற்காத்து கொள்ள அந்த ஒவ்வொரு ஆபத்தும், அம்பு என்கிற ஆபத்தும் பூமாலையாக உருமாறி அவர் கழுத்திலே விழுகிறது. பார்த்தார் நம்ம கிருஷ்ண பரமாத்மா, இது என்ன வேலைக்கு ஆகல போல இருக்கு. சோ இவருடைய புண்ணியத்தை, தர்மத்தை நாம் எடுத்தால் மட்டுமே, அதாவது இவருக்கும் எடுக்கிறதுக்கான சக்தி கிடையாது. ஏன்னா இறைவன் வகுத்த நியதியில் இறைவனே மனிதனாக அவதாரம் எடுத்து வரும்பொழுது அந்த இயற்கை விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவரும் காரியங்களை நகர்த்த வேண்டும். அப்ப என்ன பண்றாரு, அந்தணர் வேடமிட்டு அந்த கர்ண மகா பிரபுவிடம் இருந்த அந்த புண்ணியம், தானம், தர்மம், இவர்கள் இதனுடைய பலன்களை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடு என்று அதை தானமாக அதையும் பெற்றுக்கொண்டு சென்ற பிறகு மட்டும்தான் அர்ஜுனன் விட்ட அம்பால் கர்ணனை மாய்க்க இயலுகிறது. அப்படிப்பட்ட சக்தி இந்த தர்மத்திற்கு உண்டுங்க. சோ தானம் தர்மம் செய்து பிறவி பயனை அடையும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.